பிரான்சில் சிறந்த பான் தயாரிப்பாளராக இந்த ஆண்டு தெரிவான இலங்கை தமிழரான சிதம்பரம் பிள்ளை ஜெகதீபனுக்கு இன்னமும் பிரான்ஸ் குடியுரிமை கிடைக்கவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2003ஆம் ஆண்டு இலங்கையிலிருந்து பிரான்ஸ் வந்த ஜெகதீபன் முதலில் மேக்ரோன் போன்ற இனிப்பு வகைகள் தயாரிப்பதில் வல்லுநராக இருந்தார். பின்னர் பான் தயாரிப்பில் ஆர்வம் கொண்டு கடந்த 2018ஆம் ஆண்டு சொந்தமாக தொழில் தொடங்கினார். தற்போது பாரிஸின் 14வது வட்டாரத்தில் பேக்கரியில் தினமும் 600க்கும் மேற்பட்ட பான்கள் விற்பனையாகின்றன. இந்த விருதை வென்றதன் மூலம் ஜெகதீபனுக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய கௌரவம் பிரான்ஸ் ஜனாதிபதியின் எலிசே மாளிகைக்கு தினமும் பான் வழங்கும் வாய்ப்பாகும். விருதை வென்றது முதல் இவரது பேக்கரியில் வியாபாரம் பல மடங்கு அதிகரித்துள்ளது. பாரிஸின் சிறந்த பான் தயாரிப்பாளர் விருதை இலங்கை தமிழர்கள் வெல்வது இது முதன்முறை அல்ல. கடந்த 2023ஆம் ஆண்டு இதே விருதை தர்ஷன் செல்வராஜா என்ற மற்றொரு இலங்கை தமிழர் வென்றிருந்தார். இது தவிர அல்ஜீரியா மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த புலம்பெயர்ந்தோரும் ஏற்கனவே இந்த விருதை வென்று பிரெஞ்சு கலாச்சாரத்தில் முத்திரை பதித்துள்ளனர். பிரான்சின் பாரம்பரியமான இந்த சமையல் கலையில் ஜெகதீபன் சிறந்து விளங்கினாலும் அவருக்கு இன்னும் குடியுரிமை கிடைக்கவில்லை. தனது குடியுரிமை விண்ணப்பம் தற்போது பரிசீலனையில் உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த மிகப்பெரிய அங்கீகாரம் அவருக்கு விரைவில் குடியுரிமை கிடைக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.